ஒரு காலத்தில் வசதியான சிறிய பொந்துக்குள் பிப் என்ற ஆர்வமுள்ள முயல் வாழ்ந்து வந்தது. பிப் ஆராய்வதை விரும்பியது. மேலும் அதன் விருப்பமான செயல் ரகசியம் பேசும் காடுகளில் துள்ளி குதித்து புதிய காட்சிகளையும் ஒலிகளையும் கண்டுபிடிப்பதுதான். ஒரு சன்னி காலையில் பிப் எப்போதும் இல்லாத அளவிற்கு காட்டுக்குள் ஆழமாக போக முடிவு செய்தது. அது சிரித்துக் கொண்டிருக்கும் அணில்கள், கிசுகிசுக்கும் மைனாக்கள் மற்றும் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பட்டைக்கரடி ஆகியவற்றை தாண்டி குதித்தது. அதுவரை கண்டிராத ஒரு பளபளப்பான நீரோடையை அடைந்தது. திடீரென ஒரு சிறிய மினுமினுப்பான மீன் நீரிலிருந்து துள்ளி குதித்து நீரோடையின் கரையில் விழுந்தது. ஐயோ என்று அந்த மீன் அழுதது. நான் ஃப்ளோ, நான் தொலைந்து விட்டேன். நான் மிகவும் உயரமாக குதித்து விட்டேன். இப்போது என் குடும்பத்திடம் திரும்ப முடியவில்லை. பிப் எப்போதும் கனிவுடனும் உதவக்கூடிய குணத்துடனும் இருந்தது. உடனே ஏதோ செய்ய வேண்டும் என்று உணர்ந்தது. கவலைப்படாதே ஃப்ளோ என்று அது சொன்னது. நான் உனக்கு உதவுகிறேன். ஆனால் அதன் மென்மையான செதில்களை தொடாமல் ஃப்ளோவை மீண்டும் நீரோடையில் எப்படி அனுப்புவது? அப்போது ஹூட் என்று பெயரிடப்பட்ட ஒரு அறிவார்ந்த பழைய ஆந்தை உயரமான ஓக்கு மரத்திலிருந்து பறந்து வந்தது. ஊ ஊ ஊ ஊ என்று அது மெதுவாக கத்தியது. என்ன சத்தம் இது? பிப் ஃப்ளோவின் இக்கட்டான நிலையை விளக்கியது. ஹூட் ஒரு கணம் யோசித்தது. பிறகு அதன் கண்கள் மின்னின. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. பிப், நீ கண்டுபிடிக்க முடிந்த மிகப்பெரிய இலையை தேடுவாயா? மற்றும் ஃப்ளோ, நீ உன் வாலை லேசாக அசைக்க முடியுமா? பிப் விரைந்து சென்று ஒரு பெரிய உறுதியான அல்லி இலையுடன் திரும்பியது. சரியாக உள்ளது என்று ஹூட் கத்தியது. இப்போது ஃப்ளோ, நீ மெதுவாக உன்னை அல்லி இலையின் மேல் ஊர்ந்து செல். ஃப்ளோ சிறிது முயற்சியுடன் அந்த பச்சை இலை மேல் குதித்துவிட்டது. இப்போது பிப் என்று ஹூட் சொன்னது. அல்லி இலையை நீரோடையில் மெதுவாக தள்ளு. பிப் கவனமாக அல்லி இலையை தள்ளியது. அது நீரின் மேல் மென்மையாக மிதந்தது. ஃப்ளோ தன் வாளை மகிழ்ச்சியுடன் ஒரு அசைப்பு அசைத்துவிட்டு பிப் மற்றும் ஹூட்டுக்கு விடை கொடுத்துவிட்டு தன் குடும்பத்தை தேடி நீந்தச் சென்றது. பிப் மனதிற்குள் இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தது. அது ஒரு புதிய நண்பனுக்கு உதவியிருந்தது. ஹூட் புன்னகைத்தது. பார் பிப், நாம் நம் தலைகளையும் அறிவையும் இதயங்களையும் பயன்படுத்தும்போது நம்மில் மிகச் சிறியவர்கள் கூட பெரிய காரியங்களை செய்ய முடியும். சூரியன்